ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்ஜெட்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு காமனாக யூஸ் பண்ணுற விட்ஜெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 6 ஆப்ஷன் தான் நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம், காலம் யூஸ் பண்ணுவோம், ரோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இந்த 6 ஆப்ஷன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேஜஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாவே ஹோம் பேஜ் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து நீங்கள் டைட்டில் எடிட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நியூ பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணுறதா கூட நீங்கள் நியூ பேஜ் கிரியேட் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போலாம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோடனே ஹோம் பேஜ் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிருக்கும். நான் அதோட டைட்டில் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஹோம்னு மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் விட்ஜெட் ட்ரீ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் விட்ஜெட் ட்ரீ எதுக்கு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பேஜ் டைட்டில் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஆப் பார் செலக்ட் பண்ணுறேன்னா, இப்போ நான் எங்கே நான் கர்சரை கொண்டு போய் செலக்ட் பண்ணாலுமே, ஸோ அது எதில் செலக்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி நமக்கு விட்ஜெட் ட்ரீல ஷோ ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷனுக்காக தான் நம்ம விட்ஜெட் ட்ரீ யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம விட்ஜெட் ட்ரீலேயே நான் வந்து இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணலாம். எனக்கு ஆப் பாரும் வேண்டாம். ஸோ டெலிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி தான். ஸோ நான் மேனுவலாக டெலிட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு டெலிட் பண்ணுறது தெரியணுங்கிறதுக்காக. உங்களுக்கு ஷார்ட் கோட்லாம் வேணும்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் ஷார்ட் கோட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன். ஹோம் பேஜோட எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேண்டாம், நான் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விட்ஜெட்ஸாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ விட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு காலம் ஆட் பண்ணிட்டேன். காலமோட விட்த் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். கிராஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம காலமோட வித்து கூட நம்ம பேடிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்னரில் டச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் காலம் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேடிங் பார்த்தீங்கன்னா நான் ரைட்லேயுமே ஒரு 25 கொடுத்துக்கிறேன், லெஃப்ட்லேயுமே ஒரு 25 கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஏன் நம்ம கொடுத்துருக்கோம்னா பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். நம்ம டெக்ஸ்ட்டோட ஹலோ வேர்ல்டுங்கிறது கூட வெல்கம் டு ஆல்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃப்ளட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட சைஸ் நம்ம மாற்றணுன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். நான் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொடுத்துக்கிறேன். சைஸ் வந்து நான் ஒரு 16 கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுலேயே உங்களுக்கு கிரேடியன்ட் கலர் வேணும் அப்படின்னா கிரேடியன்ட் ஆன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டைப் பார்த்தீங்கன்னா லீனியராக இல்லை ரேடியலான்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ப்ரைமரி கலர் வந்து நான் ஒரு மெரூன் டைப்பில் கொடுக்குறேன். செகண்டரி கலர் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம க்ரீனே இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா கலர் உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கிரேடியன்ட் கலர் என்ன வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். சைஸை கூட நம்ம ஒரு 22 கொடுத்துக்கலாம். ஓகே உங்களுக்கு பார்க்க கிளியராக தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த சென்டருக்கு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் எக்ஸ்பென்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சென்டர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம். நான் விட்ஜெட் ட்ரீ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ காலம்லேயே எனக்கு ஒரு இமேஜ் வேணும். ஸோ எனக்கு இந்த இமேஜ் ஷோ ஆகுது. ஸோ எனக்கு இமேஜோட வித் ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஸோ அதையும் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 300 நான் கொடுக்குறேன். 300 × 3 ஓகே. இல்லைன்னா நம்ம 150 கூட கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் 150 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். சைடில் கார்னரில் எல்லாமே உங்களுக்கு பெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இமேஜ் வேணும் அப்படின்னா இமேஜ் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நெட்வொர்க்னா, ஸோ நெட்வொர்க் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் எடுத்துக்கிறது தான்.
அசெட்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு இமேஜ் வச்சிருக்கோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணுறது தான். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ டெக்ஸ்டோட ஆப்ஷன் மட்டும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சைஸ் கூட நம்ம ஒரு 350 கொடுத்துக்கலாம். வித்து 350ஆகவும் ஹைட்டை வந்து நான் ஒரு 350ஆகவும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து அதுக்கான இமேஜஸோட சைஸ் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை நீங்கள் பேடிங் ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் வந்து நான் டாப்பில் வந்து ஒரு 55 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும் கிளியராக தெரியுது. ஸோ இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு எலிமெண்ட்டில் வந்து ஒரு எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடெலாம் இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நான் காலத்துலேயே நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பட்டன் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேடிங் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பேடிங் வந்து நான் ஒரு 35 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பட்டனுக்கு நம்ம என்னென்ன டெக்ஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணுமோ அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஷார்ப் நான் ஒன்று கொடுக்குறேன். சைஸ் வந்து ஒரு 18 கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷேடோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பட்டனோட வித்து எவ்வளோ இருக்கணும். வித்து வந்து எனக்கு ஒரு 150 இருக்கணும். ஹைட் வந்து 40 ஓகே தான். ப்ரைமரி கலர் வந்து நான் ஒரு கிரே டைப்பில் கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரேடியஸ் கம்ப்ளீட்டாக தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க இப்போ பட்டனில் ஒரு ஐக்கான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐக்கான் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஐக்கான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு ஐக்கான் வந்து லெஃப்ட்டில் வேணால் ரைட்டில் வேணும்னு நினச்சிங்க, ஆஃப்டர் கண்டென்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரைலிங் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பட்டன் ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் ரோ ஆட் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டூப்ளிகேட் கொடுக்குறேன். பார்த்தீங்க எனக்கு டாப் டு பாட்டம் ஃபஸ்ட்டில் ஒன்று செகண்ட் ஒன்று இருக்குது. இதுவே எனக்கு வந்து ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று வேணும் அப்படின்னா ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் ஒரு ரோ ஆட் பண்ணுறேன். ஸோ ரோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ நான் ரோக்குள்ளே நான் இந்த பட்டன்ஸை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்லேயே பட்டன் ஷோ ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு நான் பேடிங் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒரு 12 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் தான். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து வெர்டிக்கலில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் காலம் ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கண்டென்ட் நீங்கள் ஹரிசாண்டலில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரோ ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ட்ராப் டவுன் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நான் ட்ராப் டவுன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப் டவுன் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் டிஃபைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை கொடுக்கலாம். நான் வெப்சைட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அதெல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் ஆட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செலக்ட்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஓகே செலக்டே நம்ம கரெக்டான கண்டென்ட் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணுமோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் ஷேடோ ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோ நம்ம பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது. ஏன்னா அது கொஞ்சம் ட்ராப் டவுனில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ அதனால் நான் ஷேடோ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்ன கலர் வேணும், செகண்டரி கலர் என்ன இருக்கணும், ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஐக்கானோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ராப் டவுன் ஐக்கான் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் ஆகிருக்கு. கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்க்குறதுனா ஸோ ப்ரிவ்யூ ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராப் டவுன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரேடியோ பட்டன் பார்க்கலாம். ஸோ ரேடியோ பட்டனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். அதே மாதிரியே உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் அது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம என்ன ட்ராப் டவுனில் பார்த்தோமோ ஸோ அது மாதிரி நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி வேணுமோ நீங்கள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நான் குரூப் செக் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் சேம் ஆப்ஷன் தான். ஸோ நம்ம என்னென்ன ஆப்ஷனில் வேணும் அதை கொடுத்துட்டு ஸோ நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். இப்போ நான் ப்ரிவ்யூ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் குரூப் செக் பாக்ஸ் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு மல்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறோன்னா நமக்கு அந்த டிவைஸ்மே நமக்கு வந்து டாப் டு பாட்டம் மூவ் ஆகுது. அது எனக்கு வேணாம், ஜஸ்ட் பேஜ் மட்டும் ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் மெயின் காலம் எதுவோ ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆப்ஷன் மூவ் ஆகும். இப்போ நான் ப்ரிவ்யூ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் ஆகுது. ஒரு பேஜ் ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் மெயின் காலம் என்னவோ ஆர் மெயின் ரோ என்னவோ ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரோல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோல் எப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் நான் ஒரு 22 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரோவில் ஃபஸ்ட் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன், நான் ஒரு சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் இமேஜோட டயமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 75 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறோம், அசெட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையே நான் டூப்ளிகேட் கூட கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேடிங் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ரைட்டில் ஒரு 5 லெஃப்ட்டில் ஒரு 5 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 12 கூட ஆட் பண்ணிக்கலாம். 8 ஆட் பண்ணிக்கிறேன், பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம 8 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலபிள் நம்ம வெர்டிகல் ஆப்ஷன் இருக்குது, நான் வெர்டிகல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோ வந்து நமக்கு ஸ்க்ரோல் ஆகுது. உங்களுக்கு ஹரிசாண்டலில் வேணும்னா காலமில் ஸ்க்ரோலபிள் கொடுங்க, வெர்டிகலில் உங்களுக்கு வெர்டிகலில் வேணும்னா காலமில் ஸ்க்ரோல் கொடுங்க, ஹரிசாண்டலில் வேணும்னா உங்களுக்கு ரோவில் ஸ்க்ரோல் கொடுங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து காலம் ரோ வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் உங்களோட ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஒரு ஆப் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காலம் ஆப்ஷன், ரோ ஆப்ஷன், கண்டெய்னர் ஆப்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நான் இது எல்லாமே டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பேஜஸில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளியராக எம்டியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் விட்ஜெட் ட்ரீல வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு 1 by 1 நான் ஆட் பண்ணுறது ஷோ பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்க்குறேன் அப்படின்னா நான் காலம் ஆட் பண்ண போகிறேன்.
ஸோ சிம்பிளாக உங்களுக்கு தெரியறது என்னன்னா, இப்போ ஒரு காலம் இருக்குன்னா, காலம் உள்ள உங்களுக்கு ரோவும் ஆட் ஆகும், கண்டெய்னரும் ஆட் ஆகும். அதே மாரி கண்டெய்னர் எடுத்துக்கிட்டிங்கனாலும், அது உள்ள உங்களுக்கு ரோவும் ஆட் ஆகும், காலமும் ஆட் ஆகும். ஸோ அது மாரி இப்போ காலம், ரோ, கண்டெய்னர் 3மே வந்து எதுக்குள்ள வேணாலும் நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணலாம். உங்களோட டிசைனை பேஸ் பண்ணி. ஸோ அது எல்லாமே ஆட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கண்டெய்னர் குடுக்குறேன். ஸோ கண்டெய்னரோட சைஸ் நமக்கு வந்து டிஃபால்ட்டா நமக்கு ஷோ ஆகுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இப்போ நான் விட்த் வந்து இன்ஃபினிட்டி குடுக்குறேன்னா, எனக்கு ஒரு பேஜ் எவ்வளோ சைஸ் இருக்கோ அது ஃபுல்லாவே நமக்கு அந்த கண்டெய்னர் ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹைட் வந்து நான் ஒரு 50 குடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து பேடிங் ஆட் பண்றது கூட நம்ம வந்து பேடிங் ஆட் பண்றோம். நான் ஒரு 25 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்ல நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கண்டெய்னர் உள்ள வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, ஜஸ்ட் நான் ஒரு இமேஜ் ஆட் பண்றேன். ஸோ நமக்கு வந்து இமேஜ் ஆட் ஆகுது. சப்போஸ் இதுலயே நான் ஒரு இமேஜ் வந்து நான் எக்ஸ்ட்ரா இன்னும் நான் ஆட் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நம்மளால ஆட் பண்ண முடியல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கண்டெய்னர் உள்ள எனக்கு வந்து இந்த இமேஜஸ்லாம் நான் ஒன் பை ஒன்னா நான் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் வெர்டிகல்ல பண்ண போறேன்னா, ஹாரிசான்டல் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வெர்டிகல்ல தான் பண்ண போறேன் அப்படின்னா, நான் காலம் ஆட் பண்றேன். ஸோ கண்டெய்னர் உள்ள நான் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த காலம்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் இப்போ காலம்ல வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்றேன். ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம ஒரு இமேஜ் குடுக்கலாம். ஓகே, நான் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்ட் இமேஜா இருக்குன்னா, ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு டைட்டில் தேவை. ஸோ அதனால நம்ம ஒரு டைட்டில் ஆட் பண்ணலாம். காலம்ல போயிட்டு நான் டைட்டில் குடுக்குறேன். பேடிங் வந்து நான் ஒரு 7 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 12 கூட ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில் ஒரு 500 குடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இமேஜ் குடுத்துருக்கோம். ப்ளஸ் டைட்டில் குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைஸ் ஆப்ஷன் குடுக்கணும். பிரைஸ்க்கே நான் ஒரு டூப்ளிகேட் குடுத்துக்கிறேன். ஸோ இதில வந்து நம்ம ஒரு பிரைஸ் குடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு $35 குடுத்துக்கிறேன். இதில பிரைஸ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு டைட்டில் குடுத்துட்டோம், பிரைஸ் குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆட் டூ கார்ட் பட்டன் குடுக்கணும். ஸோ அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ காலம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஷார்ப் நவுன்னு குடுத்துக்கிறேன். இல்லைன்னா ஆட் டூ கார்ட் கூட குடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பட்டன் ஓப்பன் பண்ணிட்டோம். பட்டனோட கலர் சேஞ்ச் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பட்டன் பார்த்துட்டோம். ஸோ பட்டன் எப்படி நீங்க வேணுமோ நீங்க அது மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளா உங்களுக்கு எதுக்கு நம்ம இத பண்ணியிருக்கோம்னா, கண்டெய்னர் உள்ள நீங்க காலம் பண்ணிக்கலாம். ஸோ காலம் உள்ள உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கண்டெய்னர் ஆட் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கண்டெய்னர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த விட்ஜெட்ஸோட ஸ்டைல் பார்த்தாவே தெரியும். ஸோ மெயின் ஆப்ஷன் எது, செகண்டரி ஆப்ஷன் எது அப்படிங்கிற மாரி எல்லாமே கிளியரா புரியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் காலம் வச்சிருக்கேன். காலம் உள்ள இப்போ நான் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணா கூட பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் ஓப்பன் பண்ணிட்டு கண்டெய்னர் ஒண்ணு ஆட் பண்றேன். ஸோ இப்போ நான் கண்டெய்னர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கண்டெய்னரோட விட்த் நமக்கு என்ன? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 200 குடுக்குறேன். ஹைட் வந்து ஒரு 60 குடுக்குறேன். பேடிங் வந்து நம்ம ஒரு 12 குடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கண்டெய்னருக்குள்ள நான் ஒரு பட்டன் ஆட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா கூட, நீங்க ஒன் பை ஒன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போதே, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ காலம், கண்டெய்னர், ரோ எதுவா இருந்தாலுமே, எது உள்ள வேணாலும் நீங்க எது வேணா ஆட் பண்ணலாம். ஸோ அது மாரி ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஒரு அலைன்மென்ட்டா ஒன் பை ஒன்னா வேணும், ஒரு ஆர்டரா பண்ணணும்னா, நீங்க இந்த லேஅவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும். ஸோ நான் இப்போ பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ கண்டெய்னருக்குள்ள நீங்க ரோ ஆட் பண்ணாலும் நீங்க ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பட்டன டெலீட் பண்ணிடுறேன். ரோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ரோ ஆட் பண்ணிருப்ப நீங்க பண்ணலாம். இப்போ ரோல வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். டயாமீட்டரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 குடுத்துக்கிறேன். 40 பிக்சல் ஓகே தான்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம ரோவாக ஆட் பண்ணுறோம், ரோக்குள்ளே ஒரு இமேஜை ஆட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணலாம். நான் அதில் டெலீட் பண்ணியிருக்கேன் தேவையில்லாததெல்லாம். ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாகவே டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் widget tree ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பட்டன் மட்டும் ஆட் பண்ணுறேன். பட்டனோட விட்த் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் விட்த் கொடுத்துக்கிறேன். ஒரு 50 ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆப்ஷன் வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நியூ பேஜ் கொடுக்குறேன். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு பேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ இ-காமர்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். இதில் செக் அவுட் பேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செக் அவுட் பேஜ்னு ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஜஸ் ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஹோம் பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து செக் அவுட் பேஜ் போகணும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். widget ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹோம் பேஜில் பட்டன் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஆட் ஆக்ஷன் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேட் டைப் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் உங்களுக்கு நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நேவிகேட் டு செக் அவுட் 4னு இருக்குது. ஸோ என்னென்ன பேஜஸ்லாம் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நான் செக் அவுட் பேஜ் எனக்கு போகணும், அதனால் நான் செக் அவுட் பேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வார்னிங் இருக்குது. ஸோ வார்னிங் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அனிமேஷன் ஏதாவது வேணும்னா நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் அதான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக இருக்கிறது எனக்கு ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டனில் கிளிக் பண்ணால் செகண்ட் பேஜ் நமக்கு போகணும். நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ப்ரிவியூ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ரிவியூலேயே பார்த்தீங்கன்னா நான் ஆல் பேஜஸ் கொடுத்தேன்னா நமக்கு என்னென்ன பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். இப்போ நான் இதை கிளிக் ஹியர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதை மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கிறது தான் நம்ம வந்து ஆக்ஷன் எடிட்டரில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான் இதெல்லாம். இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆக்ஷன் எடிட்டரில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஃபார்ம் நீங்கள் கஸ்டமர் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபார்மை அவங்க ஃபில் பண்ணால் அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்கணும், ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ராயர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நான் இதான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் பேஜ் கூட நம்ம ஓகே நம்ம அப்புறமா கூட டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹோம் பேஜ் செலக்ட் பண்ணுறேன். இது எல்லாமே நமக்கு எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பட்டனை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம காலம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு காலம் கொடுத்துருக்கேன். ஸோ காலமோட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். காலமோட பேடிங் பார்த்தீங்கன்னா நான் ரைட் லெஃப்ட் வந்து நான் 22 கொடுத்துக்கிறேன். பட்டனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 18 கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் ட்ராயர்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ட்ராயர் ஓப்பன் ஆகணும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ராயரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என் ட்ராயர் வேணுனாலும் அதை செலக்ட் பண்ணலாம். நான் ட்ராயர் மட்டுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ராயரில் என்னென்ன ஆட் பண்ணணும், ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ட்ராயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் காலம் ஆட் பண்ணிக்கிறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கொடுத்துக்கலாம். இப்போது வந்து ட்ராயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம நார்மலாக வைப்போம். ஸோ அதனால அதனையும் நான் கொடுத்துக்கிறேன். ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டயமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 65 மட்டும் கொடுத்துக்கிறேன்.
இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராயரில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னென்னா ஒரு ப்ரொஃபைல் பிக்சருக்காக நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நேம் ஆட் பண்ணுறோம். நேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அலெக்சாண்டர்னு கொடுக்குறேன். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அலெக்சாண்டர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரொஃபைல் பிக்சரும் நேமும் நம்ம ட்ராயரில் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராயரில் என்னென்ன வேணுமோ நீங்கள் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ராயர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ட்ராயர் எப்படி ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஆக்ஷன் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஹை ட்ராயர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆக்ஷன் ஃப்ளோ எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஆன் டேப் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆக்ஷன் ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ட்ராயர்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ட்ராயரா இல்லை நம்ம க்ளோஸ் ட்ராயரான்னு செலக்ட் பண்ணோம். நான் ஓப்பன் ட்ராயர் தான், நான் அதையே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராயர் ஓப்பன் ஆகுது. நம்ம அவுட் சைடில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ராயர் ஹைட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நமக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம ஆக்ஷன் ஃப்ளோ எடிட்டரில் போய் நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்காக புரிஞ்சிருக்கும் ஆக்ஷன் ஃப்ளோ எடிட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்குமே நீங்கள் ஒரு ஃப்ளட்டர் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த கோடிங்குமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஃப்ரண்ட் எண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம ஆக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஓடிபி ஆத்தென்டிகேஷனுக்கோ எதுக்குமே நம்ம கோடிங் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஒரு கோடிங் யூஸ் பண்ணாமல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது உங்களுக்கு என்னென்ன பேஜஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ காம்பனன்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் காம்பனன்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ஆட் நியூ காம்பனன்ட்ஸ் கொடுக்குறேன். சாரி, நம்ம பேஜ் செலக்ட் ஆகிடுச்சு. நியூ காம்பனன்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு காம்பனன்ட்ஸே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இப்போ கேட்டகரி நம்ம நிறையா வச்சுருக்கோம். அது எல்லாமே நமக்கு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பேஜஸ் ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு ட்ராயர் செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ராயரில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு காம்பனன்ட்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம காம்பனன்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நான் ஓப்பன் ட்ராயர் கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம் ட்ராயரில் அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்கள் காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்னா நம்ம ஒரு டிசைன் நம்ம கிரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ அது எந்தெந்த பேஜில் நமக்கு வேணுமோ ஸோ அங்கெல்லாம் நம்ம ஈஸியாக பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஒரு டிசைன்ஸ்க்கும் இன்னொரு டிசைன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அங்கே என்ன பண்ணியிருந்தீங்களோ அதே தான் இங்கே பண்ண போகிறீங்கன்னு நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, காம்பனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் மெயினாக யூஸ் பண்ணுவோம் அதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் எலிமெண்ட்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாலேஜ் வந்துடும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஃப்ளட்டர் ஃப்ளோனா என்ன, அது பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் பேசிக் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நமக்கு அதில் பேசிக் டு அட்வான்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேஜஸை வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப் பேஜ் நான் கொடுக்குறேன். கிரியேட் வித் ஏஐ கொடுங்க. ஸோ அதில் போட்டு நம்ம ஷாப் பேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு பேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கலர் கஸ்டமைஸ் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன்.
ஓகே, நம்ம கரெக்டாக இருக்குது. நான் இப்போ இன்சர்ட் பேஜ் கொடுத்துக்கிறேன். பேஜ் நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஷாப் பேஜ்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் நம்ம ஆட் பண்ணிட்டோம், ஷாப் பேஜ் சொல்லிட்டு. ஸோ இதில் நமக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளட்டர்ஃப்ளோவில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோமோ அது நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் டெலிட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக டெலிட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதே டூப்ளிகேட் எடுத்துக்கலாம், நீங்கள் டேரெக்டாக டூப்ளிகேட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இது பேசிக்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசிக்ஸே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னா ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். டாப் ஆப்ஷன்ஸாக கவர் பண்ணிட்டோம். ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பேசிக்காக பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். ஃபியூச்சரில் நம்ம போகும்போது அட்வான்ஸாக நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹோம் பேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஹோம் பேஜ்னு இருக்கிறத நீங்கள் ஹோம் பேஜிலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நமக்கு நேம் ஹோம் தான் இருக்குது, ரவுட் நேம் வந்து நம்ம ஹோம் பேஜ்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இந்த ரவுட் ஏன் நம்ம சேஞ்ச் பண்ணால் பேக் அண்ட் இன்டகிரேஷனுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸாக லேர்ன் பண்ணும்போது கிளியராக புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஃப்ளட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும் நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மெட்டரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.